வணக்கம். நீங்க கேட்டறிந்த தகவல்களை இன்னும் ஆழமா அலசி பார்க்குற நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிஎஸ்டி வரி செலுத்துவோருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஜிஎஸ்டி ஆர்டர் உங்களுக்கு எப்போ உண்மையிலேயே தெரிவிக்கப்பட்டதுன்னு கணக்கில் எடுத்துக்கப்படும். அதை சும்மா ஆன்லைன் போர்ட்டல்ல போட்டா போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா? இந்த கேள்விக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ ஒரு பதில் சொல்லியிருக்கு. ஷார்ப் டேங்க்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட வழக்கு இது. சரி, நம்ம கிட்ட இந்த தீர்ப்போட முழு விவரங்களும் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமா இந்த ஆர்டரை கொடுக்கறது, அதாவது சர்வீஸ் பண்றதுக்கும் அதை கம்யூனிகேட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இது உங்கள மாதிரி வரி கட்டுறவங்களுக்கு நடைமுறையில எப்படி உதவும் அல்லது பாதிக்கும்? இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஷார்ப் டேங்க்ஸ் கேஸ் என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். சரி, இது தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்பெனி. நவம்பர் 2022ல ஸ்டேட் டாக்ஸ் அதிகாரிகள் இவங்க ஆபீஸ்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாங்க. ஒரு திடீர் ஆய்வு. ஆமா. அதை தொடர்ந்து 2 வருஷத்துக்கு, அதாவது 2020, 21, 21, 22 இந்த 2 நிதியாண்டுக்கும் வரி, வட்டி, அபராதம் எல்லாம் கேட்டு பிப்ரவரி 2023ல நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஷோ காஸ் நோட்டீஸ். சரி, வழக்கமான நடைமுறை தான். ஆமா. கம்பெனியும் அதுக்கு எழுத்து மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2023ல நேரடியா விசாரணைக்கும் போயிருக்காங்க, பர்சனல் ஹியரிங். ஓகே. விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாரிகள் வரி விதிச்சு உத்தரவு போடுறாங்க. ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ் அவங்களுக்கு சட்டப்படி முறையா கம்யூனிகேட் பண்ணப்படல. அதாவது அவங்களுக்கு போஸ்ட்லயோ இமெயில்லயோ இல்ல நேரடியாவோ கொடுக்காம சும்மா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல மட்டும் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ, வெறும் போர்ட்டல் அப்லோட் மட்டும் தானா? ஆமா. இதனால அந்த ஆர்டர்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதனால அப்பீல் பண்றதுக்கான டைம் லிமிட்டை அவங்க மிஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ் எங்களுக்கு சரியா தெரிவிக்கப்படாததால நாங்க டிலேவா அப்பீல் பண்ணாலும் ஏத்துக்கணும், அந்த வரி உத்தரவுகளை கேன்சல் பண்ணணும்னு கேட்டு ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போட்டாங்க. இதுதான் அந்த வழக்கோட பின்னணி. இதுலதான் அந்த முக்கியமான சட்ட கேள்வி வருது. என்ன கேள்வி அது? ஜிஎஸ்டி சட்டத்துல செக்ஷன் 107 இருக்கு. அது ஒரு ஆர்டருக்கு எதிரா அப்பீல் பண்றதுக்கு ஒரு டைம் லிமிட் சொல்லுது. அந்த டைம் லிமிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஒரு ஆர்டரை ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல்ல அப்லோட் பண்றது மட்டுமே அந்த செக்ஷன் 107 படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணதா அர்த்தமா, இல்ல வேற ஏதாவது செய்யணுமா? ஓ, அப்போ போர்ட்டல்ல இருக்கிறது வேற, அது உங்களுக்கு சேர்ந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது வேறயா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. இங்கதான் நாம செக்ஷன் 169யும் பார்க்கணும். அதாவது நோட்டீஸ், ஆர்டர் எல்லாம் எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்ற செக்ஷன். சரி. அதுல பாத்தீங்கன்னா நேரடியா கொடுக்கலாம், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பலாம், குரியர்ல அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், பொதுவான போர்ட்டல்ல வைக்கலாம்னு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா செக்ஷன் 107(1) அப்பீல் பத்தி பேசும்போது சர்வ்டுன்னு சொல்லல, கம்யூனிகேட்டட்னு சொல்லுது. கம்யூனிகேட்டட், ஆமா. இந்த வித்தியாசத்தை தான் கோர்ட் முக்கியமா பாத்திருக்கு. சர்வ் பண்றதுங்கிறது அந்த ஆர்டரை அனுப்புற ஒரு செயல். ஆனா கம்யூனிகேட் பண்றதுங்கிறது அந்த தகவல் உங்களை அடைஞ்சு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணுங்கிறத குறிக்குது. இது ரொம்ப நுட்பமான விஷயமா இருக்கு. ஆமா, இதுலதான் மொத்த வழக்கோட அடிப்படையும் இருக்கு. அப்போ சென்னை ஹைகோர்ட் இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க? அவங்க இந்த வித்தியாசத்தை எப்படி பார்த்தாங்க? இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் போர்ட்டல்ல போட்டா போதும், பாத்துக்க வேண்டியது அவங்க பொறுப்புன்னு தானே நினைச்சிட்டு இருந்தாங்க. இருக்கலாம், பொதுவான எண்ணம் அப்படிதான் இருந்திருக்கலாம். ஆனா கோர்ட் சட்டத்தை சரியா பாத்திருக்கு. செக்ஷன் 169 பல மாற்று வழிகளை சொல்லுதுன்னு கோர்ட் சொல்லுது. மாற்று வழிகள்னா? அதாவது அதிகாரி இதுல ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தலாம். போர்ட்டல் அப்லோடும் அதுல ஒண்ணுதான். ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு சட்டம் சொல்லல. ஆனாலும் அப்பீல் டைம் லிமிட் ஆரம்பிக்கிறத பத்தி பேசுற செக்ஷன் 107ல கம்யூனிகேட்டடுங்கிற வார்த்தை இருக்கிறதால அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கோர்ட் நினைக்குது. வெறுமனே போர்ட்டல்ல கிடைக்கிற மாதிரி வைக்கிறது மட்டும் போதாது, அந்த தகவல் வரி செலுத்துபவரோட கவனத்துக்கு கொண்டு போகப்படணும். அதுதான் கம்யூனிகேஷன். ஓகே. இந்த ஷார்ப் டேங்க்ஸ் கேஸ்ல அந்த ஆர்டர்ஸ் வெறும் போர்ட்டல்ல மட்டும்தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. பெட்டிஷனருக்கு வேற எந்த வழியிலயும் போஸ்ட்லயோ மெயில்லயோ நேராவும் அனுப்பலன்னு கோர்ட் உறுதி செஞ்சிருக்கு. சரி. அதனால அந்த ஆர்டர்ஸ் சட்டப்படி முறையா கம்யூனிகேட் செய்யப்படாததால அதுக்கு அப்பீல் பண்ற டைம் லிமிட்டே இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆர்டர்ஸ் செல்லாதா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஆர்டர்ஸ் வேலிட் தான். ஆனா அந்த ஆர்டரை எதிர்த்து நீங்க அப்பீல் பண்றதுக்கான டைம் இன்னும் ஆரம்பிக்கல.
அந்த கடிகாரம் ஓட ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஓ, புரியுது. கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் இப்போ அந்த ஆர்டர்ஸ பெட்டிஷனருக்கு சட்டப்படி முறையா தெரிவிக்கணும். உதாரணமா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும். சரி. அப்படி தெரிவிச்ச தேதியிலிருந்து தான் அப்பீல் பண்றதுக்கான டைம் லிமிட் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் அந்த ஆர்டரை வச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. இது வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில சமயம் போர்ட்டல்ல வந்ததே தெரியாம இருக்கலாம். கரெக்ட். எரிஞ்சிருந்தா கூட நமக்கு அது வேற வழியில வராத வரைக்கும் நம்ம அப்பீல் டைம் ஓடாதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆமா, இது இயற்கை நீதின்னு சொல்றோம்ல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதோட ஒரு முக்கியமான அம்சம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது உங்களுக்கு எதிரா ஒரு உத்தரவு வருதுன்னா அதை எதிர்த்து வாதாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும்னா முதல்ல அந்த உத்தரவும் உங்களுக்கு ஒழுங்கா தெரிவிக்கப்படணும்ல. அது தெரியாம நீங்க எப்படி அப்பீல் பண்ணுவீங்க? அந்த அடிப்படை உரிமையை தான் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. ஜிஎஸ்டி வரி செலுத்துபவரை எப்படி பாதிக்கும்? இதுல பல முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1. சொல்லுங்க. முதல்ல அப்லோட் பண்றது வேற, கம்யூனிகேட் பண்றது வேற. இதுதான் மெயின் பாயிண்ட். போர்ட்டல்ல அப்லோட் பண்றது ஒரு வழிமுறை தான். ஆனா அதுவே சட்டப்படி கம்யூனிகேஷன் ஆகிடாது. அப்பீல் டைம் ஆரம்பிக்கணும்னா தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கணும். சரி, இது பாடம். அடுத்து 2வது, அப்பீல் டைம் லிமிட் எப்ப ஆரம்பிக்குங்கிறதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆர்டர் போர்ட்டல்ல வந்ததும் இல்ல, அது உங்களுக்கு சட்டப்படி தெளிவிச்ச பிறகுதான் ஆரம்பிக்குது. இது உங்க அப்பீல் உரிமையை பாதுகாக்குது. இது ஒரு நல்ல பாதுகாப்பு. 3வது, செக்ஷன் 169ல பல வழிகள் இருக்குன்னு பார்த்தோம். அதிகாரிகள் அதை நியாயமா பயன்படுத்தணும். ஒருவேளை அவங்க போர்ட்டல் கூடவே ரெஜிஸ்டர் போஸ்ட்லயும் மெயில்லையும் அனுப்புனா இந்த பிரச்சனை வராது. இது டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி. ஆமா, அவங்களுக்கும் இது கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது, இது ரொம்ப முக்கியம். இந்த தீர்ப்பு நம்ம நாட்டுல இருக்கிற டிஜிட்டல் ஏற்றத்தாழ்வை கணக்குல எடுத்துக்குது. டிஜிட்டல் டிவைடா? ஆமா, எல்லாரும் டெய்லி போர்ட்டல் பாப்பாங்கன்னோ, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேரு, குறிப்பா சின்ன வியாபாரிங்க அவங்களோட டாக்ஸ் கன்சல்டன்ட்டை தான் நம்பி இருக்காங்க. உண்மைதான். சோ சட்டம் டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி நடைமுறை யதார்த்தங்களையும் பார்க்கணும்னு கோர்ட் சொல்லுது. டெக்னாலஜி ஒரு கருவி, அது எல்லாருக்கும் நியாயமா பயன்படணும். கரெக்ட். 5வது பாயிண்ட். 5வது, இது ஒரு கட்டுப்படுத்தும் தீர்ப்பு, பைண்டிங் பிரசிடென்ட். இது சென்னை ஹைகோர்ட் தீர்ப்புங்கிறதால தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஜிஎஸ்டி ஆபீசர்ஸையும் ட்ரிபியூனலையும் இது கட்டுப்படுத்தும். இதே மாதிரி ஆர்டர் போர்ட்டல்ல மட்டும் போட்டு வேற மாதிரி தெரிவிக்காததால டைம் மிஸ் பண்ண கேஸ்கள் நிறைய இருக்கலாம். நிலுவையில இருக்கலாம், இல்ல இனிமே வரலாம். அது எல்லாத்துலயும் இந்த தீர்ப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு முக்கியமான சட்ட முன்மாதிரி. ஒருவேளை டிபார்ட்மெண்ட் வேணும்னே மத்த வழியில அனுப்பாம சும்மா போர்ட்டல்ல மட்டும் போட்டா என்ன ஆகும்? இதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. டிபார்ட்மெண்ட் ஏன் போர்ட்டல் அப்லோட விரும்பலாம்னா அது வேகமா முடியும், செலவு கம்மி, எல்லா ரெக்கார்டும் ஒரே இடத்துல இருக்கும். இப்படி சில காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த தீர்ப்புக்கு அப்புறம் வெறும் போர்ட்டல் அப்லோடை மட்டும் நம்பிட்டு இருந்தா அப்பீல் கேஸ்ல அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால இனிமேல் போர்ட்டல் கூடவே ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி வேற வழிகளையும் பயன்படுத்துறது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. இது அவங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்க வைக்கும். கண்டிப்பா. தீர்ப்புல பெட்டிஷனர் சைடுல சில யோசனைகள் சொன்னதா சொல்லீங்களே, போர்ட்டலை இன்னும் சரியா பயன்படுத்துறது பத்தி. ஆமா, அவங்க சில சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு, போர்ட்டல்ல ஆர்டர் அப்லோட் பண்ணதும் வரி கட்டுறவர் அதை பார்த்துட்டாருன்னு உறுதி செய்ய ஒரு ஓடிபி மாதிரி ஏதாவது வைக்கலாமா? ஓ, ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஆமா, இல்லனா அவங்களோட டேஷ்போர்ட்ல புதுசா ஆர்டர் வந்திருக்குன்னு ஒரு அலர்ட் மாதிரி காட்டலாமா? இந்த மாதிரி சில யோசனைகள். இதெல்லாம் டெக்னிக்கலா செய்யக்கூடியதுதான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் இது நல்லா ஆக்கும். இது நல்ல யோசனையா தெரியுதே. டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் அதை இன்னும் சரியா பயன்படுத்தக்கூடாது? நிச்சயமா. இந்த விஷயம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு கொண்டு போகுது. டெக்னாலஜியை எல்லாருக்கும் பயனுள்ளதா, நியாயமானதா மாத்துறது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்களை உருவாக்கும் போது டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஈஸியா ஆக்சஸ் பண்றவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும். இந்த தீர்ப்பு அந்த சிந்தனையை இன்னும் வலுப்படுத்துது. கவர்மெண்டோட டிஜிட்டல் சேவைகள் மக்களுக்கு வசதியா இருக்கணும், அவங்க உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா, சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி அப்பீலுக்கான டைம் லிமிட் ஆர்டரை சும்மா போர்ட்டல்ல போட்டா மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. கரெக்ட். அது செக்ஷன் 169ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு ஒழுங்கா தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் அந்த டைம் ஓட ஆரம்பிக்கும். போர்ட்டல் ஒரு வசதி, ஆனா அது மட்டுமே கம்யூனிகேஷன் ஆகாது. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம்.
இது டெக்னாலஜியோட பங்கு என்ன, அதோட எல்லைகள் என்ன, அதே சமயம் சட்ட நடைமுறைகள்ல மனுஷங்களோட தொடர்பு எவ்ளோ முக்கியங்கிறதையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த தீர்ப்பு ஒரு தெளிவை கொடுத்தாலும் இது சில புதிய கேள்விகளையும் எழுப்புது இல்லையா? ஆமாம், கண்டிப்பா. டெக்னாலஜி இன்னும் வளரும், அரசாங்க நிர்வாகம் இன்னும் டிஜிட்டல் ஆகும். அப்படி இருக்கும்போது சட்டமும் நடைமுறைகளும் எப்படி இதுக்கு ஈடு கொடுக்க போகுது? குறிப்பா நம்ம மாதிரி டெக்னாலஜி ஆக்சஸ் எல்லாருக்கும் சமமா இல்லாத ஒரு நாட்டுல இந்த டிஜிட்டல் நிர்வாகம் எப்படி எல்லாரையும் உள்ளடக்கினதா, இன்க்ளூசிவா இருக்கும்? ஆமா. அதே சமயம் சட்டத்தோட அடிப்படை நோக்கமான நியாயத்தை எப்படி சரியா கொடுக்கும்? இதையெல்லாம் நாம எப்படி உறுதி செய்ய போறோம்? இது நாம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய, பேச வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.